ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாருமே பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியிலையும் கால் பகுதியிலையுமே நம்ம கருப்பு கயிறை கட்டியிருப்போம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சிறு வயதிலிருந்தே நம்ம இந்த அரைநான் கயிறையும் கருப்பு கயிறையும் கட்டிட்டு வருவோம். ஆனால் இதனால் என்ன பெனிஃபிட்ஸு, இதனுடைய முக்கியத்துவம், இதற்கு பின்னால் உள்ள ஆன்மீக ரகசியம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. நமக்கு சிறு வயதிலிருந்தே நம்மளுடைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டி கொண்டு வழக்கமாக வந்து கொண்டு இருப்பார்கள். அதுக்கு கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் இல்லை நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கயிறை மாற்றி கொண்டே இருப்பார்கள். அந்த அரைநான் கயிறு கூட நம்ம இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை அடிக்கடி நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் வகையில் மாற்றி கொண்டே இருப்பார்கள் பழசானதுக்கப்புறம். அப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா அந்த அரைநான் கயிறை நம்ம எதற்கு கட்டுகிறோம், அதனால் பலன் என்ன, நம்ம கால்களில் கட்டுகின்ற அந்த கருப்பு கயிறுக்கும் உள்ளான வேறுபாடுகளை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை காரணமே தெரியாமல் காலம் முழுவதும் நாம் செய்து கொண்டு இருப்போம். அதில் ஒன்று தான் அரைநான் கயிறு கட்டுவது. இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இதன் மருத்துவ பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அரணா கொடி என்று பேச்சு வழக்கில் சொல்வார்கள். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பிறந்த சில நாட்கள்லேயே இந்த அரைநான் கயிற்றை இடுப்பில் கட்டிவிடுவார்கள். ஆனால் இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் 1000 அர்த்தம் இருக்கும் என்பது மட்டும் உறுதியாக நமக்கு தெரியும். இதற்கு அரைநான் கயிறு என்று பெயர் வருவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா அதாவது நம்ம உடலை 2 பாகங்களில் இடுப்பு பகுதி தான் நடுப்பகுதியாக இருக்கிறது. அந்த இடத்துல நமக்கு அரைபாதியாக இருக்கிறதுனால அதை அரையணும். அந்த நான் அப்படிங்கிறது கயிறை குறிக்கிறது. அதனால தான் இதை அரைநான் கயிறு என கூறுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது உண்மையான பெயர் காரணமா அப்படிங்கிறது தெளிவுபடவில்லை, ஆனால் இதை குறிப்பிடப்பட்டு இருக்காங்க. அதே போல் வேட்டையாடுவதற்கு பார்த்திங்கன்னா மனிதர்கள் காட்டுக்குள்ளே போகும்போது வேட்டை கருவிகளை வைப்பதற்காகவும் இந்த அரைநான் கயிறை பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் கருப்பு அப்படின்னாலே துஷ்ட சக்திகளை விரட்டக்கூடியது அப்படிங்கிறது ஒரு பொருள்படும். கருப்பு கயிறு என்பது பல துஷ்ட சக்திகளை நம்மை நெருங்காமல் பாதுகாக்கும் ஒரு அரணாக தொன்று தொட்டு இருந்து வருகிறது. மதங்களை கடந்து இந்த கருப்பு கயிறு பல இடங்களில் மந்திரித்து அதற்கு சக்தி கொடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பது உண்டு. இப்படி கருப்பு கயிறு அணிவதனால நம்பிக்கை கொள்ளும் சிலர் காலிலும் கருப்பு கயிற்றை அணிவதை நாம் பார்த்துருப்போம். ஏன் காலில் கருப்பு கயிறு அணிகிறார்கள் என்றால், கருப்பு கயிறு காலில் அணியும் பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு தீய வினைகளுமே அவர்களை அண்டாது அப்படின்னு கூறப்படுகிறது. முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி பகவான் குறிப்பாக காலில் இருந்து தான் அவருடைய அந்த தோஷங்களையும் அவர் நம்மளை பிடிப்பதற்கும் அந்த இடத்த தான் சூஸ் பண்ணுவார். அப்போ பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கயிறு நம்ம கட்டி வைக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுவாக பார்த்திங்கன்னா கோவில்களில் கருப்பு அல்லது சிவப்பு நிறங்களில் அதிகம் கொடுக்கப்படும் இந்த சுவாமி கயிறு மந்திர உருவேற்றி கொடுக்கப்படுகிறது. இதை கடைகளில் வாங்குவதை விட கோவில்களில் இருந்து வாங்குவது ரொம்பவே சிறப்பானது. கருப்பு கயிறு நம் உடம்பில் இருந்தால் நம்மை காத்து கருப்பு எதுவும் அண்டாது என்று நம் முன்னோர்கள் கூற கேட்டிருப்போம். அதனால் இவ்வாறான நம்ம அணிகின்ற இந்த கருப்பு கயிறுகளை நம்ம ஏதோ சும்மா எல்லாரும் அணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம அணிந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. இதற்கு பின்னாடி உள்ள ஆன்மீக ரகசியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையுமே இது சார்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். கருப்பு என்பது பார்த்திங்கன்னா சிலருடைய குடும்பங்களில் ஒவ்வாத ஒரு நிறமாகவே இருக்கின்றது. கருப்பு என்பதில் இருக்கும் ஒரு அமானுஷ்யம் நம்மை கெட்ட விஷயங்களிலிருந்து காக்கும் என்பது மட்டும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்து வருகிறது. நாம் குலதெய்வமாக வழிபடுகின்ற கருப்பசுவாமியை கூட நம்ம கருப்புருவமாகத்தான் சொல்கின்றோம். அப்பேற்பட்ட இவ்வாறான கருப்பு அப்படின்னு கூறுகின்ற அந்த விஷயத்திற்கு எதிர்மறை ஆற்றல்களை அடக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளலாம். இந்த கருப்பு கயிறுகளை நம்ம கட்டுவதற்கு பார்த்திங்கன்னா வயது வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களுடைய வலது கைகளில் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆண்கள் கண்டிப்பாக இடுப்பில் கருப்பு கயிறு அணிவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக ஆகும். அரைநான் கயிறு பார்த்திங்கன்னா எனப்படும் இந்த கயிறு உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் நம்மிடம் நிச்சயம் இருக்க வேண்டும் என்பது நியதி. அதாவது பெண்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்கள் அனைவருமே காலில் தான் பெரும்பாலும் கட்டியிருப்பாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியிலையுமே கால்கள்லையுமே கட்டியிருப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு நம்ம கெட்டக்கூடிய கயிறுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம மந்திரங்கள் கூறி அந்த கயிற்றுக்கு நல்ல ஒரு சக்தி உருவேற்றி கெட்டும் பொழுது பார்த்திங்கன்னா துர்சக்திகளும்
துர்தேவதைகளும் மந்திரிக்கப்பட்ட கயிற்றுக்கு அருகில் கூட நெருங்க முடியாது என்று கூறுவார்கள். எனவே இதை நாம் கட்டி கொண்டிருப்பதனால ஏதோ ஒரு விதத்தில் அது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது அல்லது பாதுகாப்பு உணர்வை நமக்குள் விதைக்கிறது. பெண்கள் காலில் கருப்பு கயிறு கட்டுவதனால பார்த்திங்கன்னா அவர்களிடம் எந்த தீய சக்திகளும் நெருங்காது என்பது நம்பிக்கை. எந்த ஒரு கெட்ட சக்தியும் கால் பாதம் வழியாக நம்முள் நுழைகிறது. குறிப்பாக பில்லி, சூனியம், ஏவல் போன்றவற்றை நடுரோட்டில் செய்து போட்டு வைப்பார்கள். திருஷ்டி கழித்து தெருவில் அப்படியே போடுவார்கள். இதை தெரியாமல் மிதிப்பவர்கள் உடைய கால்கள் வழியாக எந்த விதமான கெட்ட சக்திகளும் நுழையவிடக்கூடாது என்பதற்காக கால்களில் பொதுவாக கருப்பு கயிறு கட்டப்படுகிறது. கால்களின் கட்டை விரல் நகத்தில் மை வைத்து கொண்டால் துஷ்ட சக்திகள் நுழையாது என்றும் அக்காலங்களில் கூறுவார்கள். அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த கருப்பு கயிறையாவது காலில் கட்டியிருப்பது நம்மளுடைய பாதுகாப்பிற்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏதோ மற்றவர்கள் பார்த்து விடுவார்கள் அதனால் அதை கூச்சப்பட்டு கொண்டு அதற்கெல்லாம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம நிறைய விஷயங்களை மறந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அடுத்தவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் பார்வைக்கு நம்ம அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை நம்ம மாற்றிக்கொண்டு வருவதனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதும் நம்மளுடைய உடல்நிலை அப்படிங்கிறதும் மிகுந்த வேதனைக்குள்ளான துன்பங்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து கொள்ளணும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் அந்த வழியில் பின்பற்ற வைக்கணும். மற்றவர்களுடைய கவர்ந்த வகையில் நம்ம எந்த வகையிலையும் தீய சக்திகளில் தீய வழிகளில் நம்ம ஈடுபடக்கூடாது. அது நமக்கே திரும்ப பெரிய ஒரு துன்பத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் இவ்வாறான விஷயங்களில் நம்ம முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி இந்த கயிறுக்கு நம்ம முதல்ல இறைசக்தியை இந்த கயிறுக்கு பெருக்கும் வகையில் கயிறு அணிபவர்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஸ்ரீராம ஜெயம் உச்சரித்து 9 முடிச்சுகளை கயிறில் கற்றி போட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது துர்காதேவி மந்திரத்தை நீங்கள் அந்த நேரத்தில் உச்சரிக்கலாம். இம்மந்திரத்தினால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். இதை சனிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது நண்பகல் 12 மணி அளவில் ஆஞ்சநேயர் கோவிலில் வைத்து இவ்வாறு மந்திரத்தை உச்சரித்து 9 முடிச்சுகளை போட்ட பின்னர் உங்களுடைய வலது காலில் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். இதுவே கருப்பு கயிறு கற்றும் முறையாகவும் இருக்கின்றது. இன்னொரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கயிறு கட்டும் பொழுதே அந்த 9 முடிச்சுகளை போடும் பொழுதே நம்ம ஓம் நம சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தையும் மாறி மாறி கூறிக்கொண்டே நம்ம அந்த கயிறை கட்டுவதும் மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நாம் அந்த கயிறை கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றல்களை நம்ம உணர்வதை காணலாம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த கயிறை நம்ம அவிழ்த்து போட்டாலும் சரி, அதுவே அவிழ்ந்து விழுந்துட்டாலும் சரி, நாம் அந்த ஆற்றல் குறைந்ததையுமே நம்ம உணரலாம். திரும்ப அதை கட்டும் பொழுதும் அந்த பலம் நமக்கு திரும்ப வந்தது போல் நம்மளுடைய இறைவன் நம்ம கூடையே எப்பொழுதுமே இருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். மீண்டும் புதிய கயிறை மாற்றும் பொழுது உங்களை அறியாமலேயே புது பலம் பிறக்கும். கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்கிற ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கை தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. ஏன்னா ஒரு நம்பிக்கையுள்ள செயல், இதை கெட்டுனா நமக்கு ஒரு நன்மை பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதோடு நம்ம அதை நம்பிக்கையோடு செய்யும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் நமக்குள்ளேயே உருவாகின்றது. இப்போ இந்த வேலையை நான் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற முழு ஈடுபாடோடு நம்ம செய்யும் பொழுது அதில் என்ன நடக்கிறது, நம்ம அந்த ஈடுபாடு அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அந்த வேலையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் பார்த்திங்கன்னா இதை கெட்டும் பொழுதே நமக்குள்ளே அந்த நம்பிக்கையும் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிறு வயதிலிருந்து ஒரு பழக்கத்தை கடைபிடித்து கொண்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை திடீர்னு ஒரு கட்டத்தில் நம்ம தினமும் இப்போ இந்த கருப்பு கயிறை நம்ம கட்டியிருக்கோம், அருணா கயிறை கட்டியிருக்கோம்னா அதை திடீர்னு நம்மளை அறியாமலே நம்ம சில நேரங்களில் ஏதோ ஒரு விருப்பு வெறுப்பின் காரணமாக அதை நம்ம தூக்கி எறிந்துட்டாலுமே அடுத்த கணம் மனமானது அந்த நேரத்தில் பதறும். இல்லை அதை எப்படியாவது திரும்ப போட்டு விடணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது அனைவருக்குமே தோன்றத்தான் செய்யும். நம்ம திடீர்னு சடனாக எடுக்கின்ற அந்த முடிவுகள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் எந்த வகையிலுமே உறுதியானதாக இருக்காது. ஏன்னா அவசரத்தில் நம்ம ஏதாவது செய்து அதில் தவறு தான் நமக்கு ஏற்படும். அப்போ திரும்ப அந்த தவறை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிற அந்த பாணியில் தான் நம்மளுடைய மனமானது பதறி கொண்டு இருக்கும். அந்த வகையில் தான் இதுவுமே நம்ம சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை கடைபிடித்து வரும் பொழுது சற்று தடுமாறும் பொழுது நம்மளுடைய மனமானது பதறத்தான் செய்யும். அந்த வகையில் தான் இந்த அருணா கயிறுமே. அதனால் அனைவருமே இந்த அருணா கயிறுடைய மகிமையை நம்ம புரிந்து கொள்ளணும். சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு தாய்மார்கள் எப்படி இதை கட்டி கொண்டு வளர்த்து வந்தார்களோ
அதே போலவே நம்மளுடைய உடலில் உயிர் இருக்கும் வரை நம்ம இதை கடைபிடித்து வருவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்திற்கு பின்னாடியுமே ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயம் இருக்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். எல்லாத்தையுமே நம்ம கடவுளாக நினைத்து பார்க்கும் பொழுது அதில் எந்த ஒரு தவறுமே நம்ம செய்ய மாட்டோம். கடவுள் இல்லை என்று நினைக்கும் பொழுது தான் மனிதர்களுக்கு தவறு அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அப்போ இது செய்தால் இந்த தவறானது நமக்கு கிடைக்கும், கடவுள் தண்டிப்பார் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நம்ம புரிந்து கொண்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அந்த நல்ல பழக்க வழக்கங்களை செயல்படுத்தி சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களும் புரிந்து அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அது நன்றாக விளங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் இந்த பழக்கத்தை நம்ம மறக்காமல் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது அது நமக்கு நன்மையை மட்டும்தான் அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் ஒரு தடவை உறுதி செய்து கொள்ளணும். ஆலயங்களுக்கு செல்லாமல் வீட்டிலே நீங்கள் கருப்பு கயிறு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் கட்டிக்கொள்வது நல்லது. பூஜை அறையில் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அணிந்திருக்கும் கயிறை உங்கள் உடம்பின் அளவிற்கு ஏற்ப சுத்திரித்து கொள்ளுங்கள். இடுப்பில் மற்றும் கழுத்தில் அணியும் கயிறு 9 முடிச்சுகளையும் கால் மற்றும் கைகளில் அணிந்து கொள்ளும் கயிற்றுக்கு 3 முடிச்சுகளையும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.